இப்போ நோய்கள் தீரணும் அப்படின்னு தான் ஹாஸ்பிட்டல் போகிறது உண்டு. அப்படி அந்த நோய்கள் தீர வேண்டும் சீக்கிரமே, ரொம்ப நாளாக வருஷ கணக்கில் ஹாஸ்பிட்டல் போயிட்டே இருக்கும், நோய் தீர்வதற்கு வழியே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க அஷ்டமி திதியில் நீங்கள் ஹாஸ்பிட்டல் போய் அந்த நோய் தீர்வதற்கான சொல்யூஷன், அதாவது நீங்கள் ஹாஸ்பிட்டல் போகின்ற தினத்தை அஷ்டமி திதியில் போக ஆரம்பிங்க. உங்களுக்கு அந்த பெரும் அளவு நோய்கள் குறைய ஆரம்பிக்கும். ஹாஸ்பிட்டல் போகிற அந்த நாட்களின் எண்ணிக்கையும் குறைய ஆரம்பிக்கும். நல்ல ஒரு நோய் நொடி இல்லாத வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அந்த அஷ்டமி திதி என்பது ரொம்ப முக்கியமானது. அந்த அஷ்டமி திதி எப்போ ஆரம்பிக்குது, எப்போ முடியுது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அந்த நேரத்தில் நீங்கள் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த நோய் உங்களுக்கு சீக்கிரமே குணமாகிவிடும். முதல்ல நீங்கள் அந்த செக்கப்புக்கு போகிறோம், இந்த நோய் இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக போகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சாலும் அந்த அஷ்டமி திதியில் போகும் பொழுது அந்த நோய் உங்களுக்கு இல்லாமல் போக நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அந்த திதியை பிடிச்சிக்கிட்டீங்க அப்படின்னா அந்த நோய் தீர்வதற்கு உண்டான ஒரு நோய் தீர்ந்து நிறைய நன்மைகள் கிடைக்க ஆரம்பிக்கும்.